بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون. இங்கே என்ன சட்டெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபைல் முஹஃபிஃபுடைய சட்டத்தை பார்க்க போகிறோம். இது மத்துல் லாசிமுடைய 4வது வகை. ஏற்கனவே 3 வகைகளை பற்றி பார்த்துட்டோம். அது நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். அதில் போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது 4வது வகை. இந்த வகை உங்களுக்கு மேலே உள்ள பாடங்களை பார்க்கலனாலும் புரியத்தான் செய்யும். சரிங்களா? என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த நூன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் வந்து 6 விரலுக்கு நான் நீட்டினேன். ஏன் இங்கே நான் 6 விரலுக்கு நீட்டினேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த நூனை வந்து இங்கே இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். நூனை எழுதும் போது நம்ம இப்படி தான் எழுதணும். நூன் வா பேசணும், நூன் சுக்குன்னு இன்னை தான் நூன். இப்போ பாருங்களேன், இப்போ இதில் எது மத்துடைய எழுத்து? வாவ் வந்து மத்துடைய எழுத்து. அலிஃப் வாவ் யா, இந்த 3ல் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அது மத்துடைய எழுத்து நம்ம பார்த்துருக்கோம், வாய். சரிங்களா? இதில் 3ல் ஏதாவது ஒரு எழுத்து வாவ் வந்திருக்குங்க. சரிங்களா? அப்போ வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுடைய எழுத்து என்ன வந்திருக்கு? லம் வந்திருக்கு. அப்போ இது என்னன்னா மத்துடைய எழுத்து. இந்த நூ அப்படிங்கிறது என்னன்னா மத்துடைய எழுத்தா இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு அப்புறம், இந்த மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா என்ன வந்திருக்கு அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்டிருக்கு. ஒரு எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டு வந்திருக்கு. இப்போ இங்கே நூனுக்கு சுக்குன் செய்யப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா? மத்துடைய எழுத்து வந்து அதுக்கு அடுத்த எழுத்து சுக்குன் வந்திருக்கு. 2 சுக்குன் வருது அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக 6 விரலுக்கு நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய லெவலுக்கு ஓதணும். 6 விரல் தெரியல அப்படின்னா 6 நொடின்னு வச்சுக்கோங்க. 6 நொடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து நீட்டக்கூடிய மடக்கக்கூடிய அளவுக்கு ஓதணும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நூன் அப்படின்னு நான் வந்து நீட்டி ஓதுனேன். சரிங்களா? இப்போ இந்த எஸ்துரூன் இதுக்குமே லாஸ்ட் நிப்பாட்டுறதுனால நம்ம இங்கே மத்துடைய எழுத்து வந்திருக்கு. லாஸ்ட் நிப்பாட்டுறதுனால சுக்குன் செஞ்சு நிப்பாட்டுறோம். அதனால் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? 6 விரலுக்கு நீட்டி ஓதணும். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மத்துல் லாசிமுல் ஹர்ஃபைல் முஹஃபஃப் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி எழுத்து வந்திருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி குரானுடைய ஸ்டார்டிங்கில் வந்திருக்கணும். குரான் ஓதுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த வடிவத்தில் சூறா கூட ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்து 3 எழுத்து கொண்டுள்ள எழுத்து வடிவத்தில் வந்து 3 எழுத்துனா இந்த வடிவத்தில் வந்திருக்கும். இப்படி வந்து நடு எழுத்து என்னன்னா மத்துடைய எழுத்தாக இருந்து அதுக்கடுத்து உள்ள எழுத்து வந்து சுக்குன் செய்யப்பட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இதுகாம் செய்யப்பட்டுறதுக்கு நம்ம சொல்லுவாங்க. அதாவது அது வந்து இதுகாம் செய்யப்படாமல் இருக்கணும். ஆனால் இதுகாம் செய்யப்பட்டிருக்கக்கூடாது. 2 சுக்குன் வந்து. ஆனால் உள்ள பாடத்தில் நம்ம இதுகாம் செஞ்சோம். லாமும் மீமியும் இதுகாம் செஞ்சோம். அது வந்து என்னென்னா ஹர்ஃபைல் முசாக்கல், இது ஹர்ஃபைல் முஹஃபஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.